மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி, திருக்கையிலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி. 21வது பதிகம் முடிச்சாச்சா? 21வது பதிகம் 22வது பதிகம் பார்க்கணும். ஒரு நாள் ஃப்ரீயாக, ஆமாம், ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது இதில் நம்பர் போடணும். இந்த பதிக நம்பரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆமாம், பதிக நம்பராகவே இல்லாமல் திருப்பள்ளி அடித்து எடுத்துட்டேன். ஒரு மந்திரம் பார்த்துட்டோமா? கோயில் மூத்த திருப்பதிகம் அனுபோக இலக்கணம், அதாவது இறை அனுபவத்தை அனுபவிப்பதற்கான இலக்கணங்களை எல்லாம் சொல்கிறார். முதல் மந்திரத்தினுடைய பொருள் பார்த்துட்டோம். தேனின் தெளிவு போன்ற தூய இனிமையானவனே, அங்கேயே அனுபவத்தை ஆரம்பிச்சிட்டார். தேன் நமக்கு பேரின்ப குறியீடு சொல்லிட்டார். திருப்பெருந்துறையில் வீட்டிருந்த மங்கள பொருளே, அப்போ இறைவனை குருவாக காட்டிட்டார். திருப்பெருந்துறை வந்துட்டுனா என்னது? குரு காட்டிட்டார். முடிவற்ற பதவிகள் எல்லாவற்றையும் கடந்த ஆனந்தமானவனே, ஆனந்தம்ங்கிறது பேரின்ப, அதான் அனுபவம் தலைப்பு. என்னுடைய அன்புமயமானவனே, என்னை பகைத்து நிலை பெற்று அறிவு மங்கச் செய்யும் கள்ள ஐம்புலன்களின் வாயில்களை அடைத்து, ஐம்புலன்கிற வாசலை நீ எனக்கு அடைத்தாய்ங்கிறார். அதாவது ஐம்புலன் வழியாக என்னுடைய எண்ணங்கள் போகாமல் தடுத்தாய்ங்கிறார். ஞான அமுதே, சுரந்து நிற்கும்படியாக என் உள்ளத்தில் கண்ணே தோன்றுகின்ற மேலான ஒளியே. பார்த்தீங்களா? என் கண்ணே என் கண்ணே என்னிடத்தில் தோன்றுகின்ற ஒளிங்கிறார். என்கிட்ட தோன்றுகின்ற ஒளி, நீ உண்மையாக இருக்கும் விதத்தை நான் காணும்படி உன்னுடைய சொரூப நிலையை எனக்கு காட்டுன்னு கேட்குறார். சொரூப நிலையை பார்க்கறது தான் இப்போ நம்ம சாமியை கோயில்களில் பார்க்குறோம், திருமேனியாக பார்க்குறோம், இந்த கோயிலில் என்ன சிறப்புன்னு பார்க்குறோம். அதெல்லாம் ஒரு புற வழிபாடு தானே. உன்னுடைய சொரூபத்தை நம்ம பார்க்கறல்ல. அந்த சொரூப நிலையை எனக்கு நீ காட்டு, உன்னுடைய அந்த சொரூபத்தை காட்டுன்னு வேண்டுகிறார். அன்பினால் அடியேன் என்ற அடுத்த மந்திரம், எல்லாவற்றிற்கும் முன்னும் பின்னும் முழுமாய் வியாபித்துள்ளவனே, எல்லாவற்றிற்கும் முன்னும் பின்னுமாய் வியாபித்திருப்பவனே, இயல்பாக பாசங்களிலிருந்து நீங்கியவனே, எல்லையற்ற முதற்பொருளே, தெற்கே இருக்கின்ற திருப்பெருந்துறையில் வீற்றிருப்பவனே. திருப்பெருந்துறைங்கிறது இறைவன் இருக்கின்ற குருவாக இருப்பதற்கான ஒரு குறியீடு. வீற்றிருப்பவனே, சிவபெருமானே, சிவலோக மன்னனே, அன்பின் மிகுதியால் என்னுடைய உயிர் உடம்பு இன்பமயமாகி நான் கசிந்து உருகும்படியாக எனக்கு நீ கிடைத்தாய். உன் அருளை பெறும் தகுதி எனக்கு இல்லை. உனக்கு கைமாறு செய்ய முடியாத இடத்தில் நான் இருக்கிறேன். பரம், பரம் என்ற சொல்லுக்கு தகுதின்னு அர்த்தம். இந்த இடத்துல தகுதி. சிவபுரம் என்பது மோட்சத்தை குறித்தது. சிவபுரம்னா மோட்சம். இதற்கான விளக்கத்தை பார்த்தா நம்ம புறப்படலாம். இறைவன் எல்லாவற்றிற்கும் முன்னும் பின்னுமாய் முழுவதுமாய் வியாபித்திருக்கிறான். முதல் கருத்து வைக்கிறார் இறைவனுடைய வியாபகம். அப்பர் வார்த்தையில் சொன்னால் ஒரே வாரி ஈரில்லாதவனாக இறைவன் இருக்கிறான். முடிவில்லாதவன், ஈரில்லாதவன்,
ஈசன் ஒருவனே, அதைத்தான் சொல்கிறேன். முடிவில்லாதவன் ஈசன் ஒருவனே என்ற அப்பர் வார்த்தையை எடுக்கணும். ஆமாம். உலகம் தோன்றும் முன்பும் இருக்கிறார், இறைவன் உலகம் தோன்றிய பின்னும் இருக்கிறார், இறைவன் உலகம் ஒடுங்கிய பின்பும் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். இதுதான் கருத்து. உயிர்கள் பாசத்தோடு பிறந்து தவம் ஞானம் செய்து பாசத்திலிருந்து விடுபடுகின்றன. இறைவன் அனாதியிலேயே பாசம் இல்லாதவனாக இருக்கிறான். இறைவனுக்கு எப்போவுமே பாசம் கிடையாது. அதனால்தான் அவனை விமலன், நிமலன், நிர்மலன் என்றெல்லாம் சொல்கிறோம். மாசற்ற சோதி. ஆமாம், பாசம் என்பது இந்த இடத்துல மலம். இந்த இடத்துல பாசம்ங்கிறது மலம். பாசம்ங்கிறது கயிறு, தலை அப்படிங்கிற பொருளெல்லாம் வரும். தலைங்கிறது கட்டு தான் என்ற பொருளில் வரும். இறைவனுக்கு இயல்பாகவே என்ன கிடையாது? பாசம் கிடையாது. அளவற்றவனாக இருக்கிறான். தெற்கே உள்ள திருப்பெருந்துறை அப்படின்னா அந்த மதுரையிலிருந்து தெற்கே அப்படி அந்த எல்லை வைத்துக்கிடணும். எந்த திசையை சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்தபடி வேறு ஒரு கோயில் எடுத்துக்கிடணும். மதுரையிலேயும் இறைவனுடைய திருவாழாடல் மாணிக்கவாசருக்காக நடக்குது. மதுரையிலிருந்து பார்த்தா தெற்கு, அல்லது தமிழ்நாட்டிலேயே திருப்பெருந்துறை எங்கே தான் இருக்குது? தெற்கு. அப்படி ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளணும். அப்படி பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தெற்கே இருக்கிற திருப்பெருந்துறை, அங்கே வீற்றிருப்பவன் என்பது இறைவன் குருவாக இருந்தது. சிவனே வீடு பேராக இருக்கிறான். ஒரு உயிர் வந்து கசிந்து உருக வேண்டும் என்றால் அன்பு வேண்டும். அந்த அன்பையும் இறைவன் தான் தரணும். அதை இறைவன் எனக்கு தந்தார்னு சொல்கிறார். இறைவன் எனக்கு தந்தார். அந்த அன்பையும் இறைவன் தான் தரணும், அதை எனக்கு தந்தார். அந்த அன்பை பெறுகின்ற தகுதி எனக்கு இல்லைங்கிறார். தகுதி எனக்கு இல்லை என்று அப்பர் சுவாமிகள் சொல்லுவது, இந்த மாணிக்கவாசகர் சொல்லுவது அவருடைய பணிவு மொழி என்று எடுத்துக்கொள்ளணும். பணிவு மொழி என்று எடுத்துக்கொள்ளணும். அதாவது ஒரு திருக்குறள் நம்ம கடந்த வகுப்பில் பேசியிருக்கிறோம். ஒருத்தருக்கு உதவி செய்கிறாரு, அந்த திருக்குறளுடைய பொருள் இது தான். வாங்குபவர் அதை பெருசாக எடுக்கிறாரா சீரியஸாக எடுக்கிறாங்கிறது அவருடைய மனநிலை. புரியுதா? அந்த மீனிங்கில் ஒரு குறள் இருக்குது. இப்போ ஒரு வகுப்பில் பதிஞ்சிருக்கிறோம். ஒருவர் உதவி செய்கிறாரு, அதை வாங்குபவர் அதை சிறிதாக நினைக்கலாம், பெருசாக நினைக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து நம்ம உறவினரே ஒருத்தர் இருக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, செலவுக்கு ஒரு 10,000 ரூபா நீ வச்சுக்கன்னு கொடுக்குறோம். அதே குடும்பத்தில் இன்னொருத்தன் கஷ்டப்படுறான், அவனுக்கும் அதே 10,000 ரூபாய் கொடுக்குறோம். இந்த 10,000 வாங்கினவன் 10,000 கொடுத்தா மனுஷன் 10 லட்ச ரூபா மாதிரி பயன்பட்டுதுன்னு சொல்லுவான். அப்படி சொல்கிற கேரக்டராக இருக்கலாம். இன்னொருத்தன் இவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கிறேன்னு 10 தடவை ஃபோன் போட்டு சொல்லியாச்சு சார், நம்ம கஷ்டப்படுறத கண்ணால் பார்க்குறான், வெறும் 10,000 ரூபாய் தூக்கி கொடுக்குறான் சார், இவனெல்லாம் என்ன சார் மனுஷன், நான் ஒரு 10 லட்ச ரூபா ஏன் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்கிறவன் இருக்கானல்ல. அப்போ உதவி என்பது யாரை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது? பெறுபவனை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது. இங்கே மாணிக்கவாசகர் பெறுபவர் பெருந்தன்மையானவர். அதனால் தனக்கு தகுதி இருந்தும் இது தகுதி இல்லாமல் வந்ததுங்கிறார். சிலர் எப்படி இருக்கலாம், இதுன்னு அவரை சொந்தமாக கொடுத்துட்டாரு, நடையாக நடந்தும் கொடுத்தாரு, ஏன்னா சும்மா வீட்டில் படுத்துட்டு இருக்கும்போது தான் கொடுத்துட்டாரு. எத்தனை கோயில், எத்தனை சரியகிரிய யோகம், எத்தனை பூஜை, எத்தனை முற்றோதல், எத்தனை தேவார பண்டிசை, அதெல்லாம் செஞ்ச பிறகு தானே கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிற உயிர்களும் என்ன செய்யலாம்? இருக்கலாம். நான் அந்த கேரக்டரில் இல்லைங்கிறாரு மாணிக்கவாசகர். நம்மளும் அப்படி இருங்கன்னு சொல்கிறார். நீங்களும் அந்த மாதிரி எனக்கு தகுதியில் தந்தாயின்னு சொல்லுங்கள். எனக்கு தகுதி இருந்தது, நீங்கள் செஞ்சீங்கன்னு என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. அதுதான் மாணிக்கவாசகர் கருணையினால் ஆண்டு கொண்டனர். உன்னுடைய அருளால் என்னை ஆண்டு கொண்டாயே தவிர என் சாதனத்தை பார்த்து ஆட்கொள்ளவில்லை.
இப்போ அரசியலில் சீனியாரிட்டிலேயும் பதவிக்கு வருவாங்க. அரசியலில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த தலைவருக்கு பிடிச்சிட்டுனா நேரடியாக பெரிய பதவியில் தூக்கி போட்டுருவாங்க. நீங்கள் மத்திய அமைச்சர்களே பாருங்கள், வயதானவங்களும் இருப்பாங்க, ரொம்ப இளைஞர்களும் இருப்பாங்க. அது டேலண்ட் காரணமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் அந்த நிர்வாகத்துக்கு அவங்கள பிடிக்குது. ஏதோ ஒரு காரணம் அந்த நிர்வாகத்துக்கு அவங்கள என்ன செய்கிறது. மிக குறைந்த வயதினர்கள் மத்திய அமைச்சர்களாக இருக்காங்க. மிக வயது அதிகமானவங்களும் யாராக இருக்காங்க, மத்திய அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அந்த ரெண்டையும் நீங்கள் பிரித்து பார்த்தா தெரியும். அங்கே தகுதி என்பது வயதால் வரல. தகுதி என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த தன்மை அவர்களுக்கு இருக்கிறது. அப்படி எடுத்துக்கிடணும். இது மாணிக்கவாசகர் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பாடம். இறைவன் என்ன தந்தாலும், இப்போ நம்ம மடத்தில் பேசும்போதே அதானே சொன்னோம். நான் என்ன சொன்னேன், நான் பேசுகிறதுக்கே வரல, நீங்கள் உட்கார விட்டிங்கனாலே அதே போதும்னு சொன்னேன். அப்படி தானே சார் சொன்னேன். இந்த இடத்துல உட்கார்றதுக்கு எனக்கு அனுமதி கிடைச்சாலே போதும், ஆளை விட்டிங்கன்னா போதும். நீங்கள் சித்தாந்தம் சொன்னாலும் சரி, திருமுறை சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம். சாமி அந்த அனுமதி கொடுக்குறாரு, அதே பெரிய விஷயமே, பெரிய கருணை இல்லை. நம்ம திருக்கூட்டத்துக்கு எப்படிப்பட்ட செய்திகள் பரப்பப்பட்டது, ஆனால் அங்கே என்ன நடந்தது நமக்கு? அங்கே நமக்கு என்ன நடந்தது? இறைவன் நம்ம கூட இருந்தாரா இல்லையா? அந்த தகுதி நமக்கு இல்லை, ஆனால் இறைவன் நம்ம கூட இருந்தார்ல. இருந்தார்ல. இருந்து எவ்வளவு உதவிகளை நமக்கு செய்தார், எவ்வளவு அருள் செய்தார். அதெல்லாம் இறைவனுடைய, எனக்கு இந்த தகுதி இல்லை, இறைவன் செய்தார்னு பப்ளிக்காக சொல்லணும். அது அவன் தான் பக்குவப்பட முடியும். அதை தான் இங்கே மாணிக்கவாசகர் நமக்கு செய்து காட்டுறாரு. அந்த கடைசியில் சொன்னார், உனக்கு நான் கைமாறு செய்ய முடியாதுங்கிறார். அது ஒரு முக்கியமான செய்தி. அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக என்பரம் அல்ல இன்னருள் தந்தாய் யான் இதற்கு இளனோர் கைமாறு. இந்த மந்திரத்தை நம்ம சீரியஸாக எடுக்கிறதில்ல. இன்றைக்கி தான் உருக்கமாக இருக்குது. நான் உங்களுக்கெல்லாம் நடத்தின பிறகு தான். யான் இதற்கு இளனோர் கைமாறு முன்புமாய் பின்பு முழுதுமாய் பரந்த முத்தனே முடிவிலா முதலே தென்பெருந்துறையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்து அரசே பாடுற. அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக என்பரம் அல்ல, அதுதான் தகுதி இல்லாத இடம். என்பரம் அல்ல இன்னருள் தந்தாய், அருள் அல்ல இன்னருள் தந்தாய் யான் இதற்கு இளனோர் கைமாறு. உனக்கு கைமாறு செய்ய முடியாது, கைமாறு செய்ய முடியாதுன்னு பண்டார சாத்திரத்தில் பின்பகுதியில் ஒரு நூலில் 30-40 இடங்களில் வருது. பண்டார சாத்திரத்தில் 30-40 இடங்களில் பண்டார சாத்திரத்தில் பின்னால் ஒரு நூலில் வருது. குருவுக்கு தான் சொல்கிறார், நீ எனக்கு இதை செய்தாய் கைமாறு செய்ய முடியாது, நீ எனக்கு இதை செய்தாய் கைமாறு செய்ய முடியாது. இதை தான் இங்கே பார்க்குறோம். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரார் குலோ சதுரர் அந்த முன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம் பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே எந்த ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளனோர் கைமாறு. அங்கே சொல்கிறார், இன்னொரு மந்திரத்தில் சொல்கிறார். இறைவனுக்கு நம்ம திருப்பி செய்யவே முடியாது. நம்ம கோயில் கட்டுறதுனால திருப்பி செஞ்சுட்டோன்னு நினைக்கலாம். கோயில் கட்டலைன்னா அவருக்கு குடியிருக்க வீடே கிடையாதா? புரியுதா? ஆமாம். பிறகு அப்போ இறைவனுக்கு எப்படி செய்ய முடியும்? சரி, கோயில் கட்டினதுக்கு பயன்படுத்துகிற பொருளையெல்லாம் யார் படைச்சது? ஒரு வைணவ சொற்பொழிவு நான் முதல்ல கேட்க ஒருத்தர் சொன்னார், சாமிக்கு தேங்காய் கொடுத்தே பழம் கொடுத்தே, அப்போ தேங்காவும் பழத்தை நீ செஞ்சிருவியான்னு கேட்டார். சக்கரை பொங்கல் செஞ்சேன். சக்கரை பொங்கல் அரிசியை செஞ்சது யார்? சர்க்கரையை செஞ்சது யார்? கரும்புலேருந்து சக்கரை கரும்பை செஞ்சது யார்? அப்போது கடைசியில் பார்த்தா இறைவனுடைய பொருளை தான் யாருக்கு கொடுக்குறோம். அதாவது அந்த வைணவ பெரியவர் தான் ஒரு சொற்பொழிவில் சொன்னார், ஒரு தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டுது, குழந்தை திடீர்னு எதிர்பாராமல் அந்த தட்டிலேருந்து உணவை கொஞ்சம் எடுத்து அம்மாவுக்கு ஊட்டிடுது. அந்த அம்மா சொல்லுது, என் குழந்தை எனக்கு சாப்பாடு கொடுத்துச்சின்னு சொல்லுது. யார் சமைத்த உணவை? அதே தான் நம்ம செய்கிறோம். அம்மா சமைத்த உணவை தான் அம்மாவுக்கு குழந்தை கொடுக்குது. நாம் இறைவனுக்கு கொடுக்கறது, அந்த கொடுக்குற குணம் வர்றதுக்காக இறைவன் ரெடி பண்ணுறோம். இப்போ நம்ம யாத்திரை போகும்போது நம்ம ஏன் நீங்களே பணம் செலவழிச்சு எல்லாருக்கும் உணவு ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அந்த குணம் வரணும், அந்த பண்பை கிரியேட் பண்ணணும். நம்ம சிவனடியார்கள் போனால் நம்ம சிவனடியார்களுக்கு நிறைய செய்ய